1943 தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்த விஜயகுமார் 1961 சிவாஜி கணேசன் பத்மினி நடிச்ச ஸ்ரீ வள்ளி படத்துல இளம் முருகனா நடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்ல துணை கதாபாத்திரங்கள்ல நடிச்சாரு. 1976 வெளியான கந்தன் கருணை படத்துல முருக கடவுளா நடிக்க முதல்ல தேர்வு செய்யப்பட்டவர் இவர் தான். பிறகுதான் அதுல சிவகுமார் நடிச்சாரு. 1974 கே பாலச்சந்தர் இயக்கத்துல வெளியான அவள் ஒரு தொடர்கதை திரைப்படம் தான் விஜயகுமார் திரைப்பயணத்துல பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. 70-80களில் பல முக்கியத்துவம் வாய்ந்த துணை கதாபாத்திரங்களையும் இரண்டாம் நாயகனாகவும் பல படங்கள் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வில்லன், அப்பா, தாத்தா, முதலமைச்சர், அமைச்சர்னு நிறைய கண்ணியமான வேடங்கள்லயும் நடிக்க தொடங்கினாரு. தமிழ் மொழியை தாண்டி தெலுங்கு, மலையாளம் போன்ற படங்களையும் நடிச்சிருக்காரு. இப்போ 80 வயசான விஜயகுமாருக்கு முத்துக்கண்ணு, மஞ்சுளான்னு 2 மனைவிகளும் இருந்தாங்க. இவருக்கு அருண் விஜய்ங்கிற மகனும் 5 மகன்களும் இருக்காங்க. இவரோட மூத்த மகளான வனிதா விஜயகுமார் கூட ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமா அவங்கள குடும்பத்தை விட்டு ஒதுக்கியும் வச்சுட்டாங்க.